3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தோம்னா முஸ்லீம் எம்எல்ஏக்களை வெளியேற்றுவோம் அப்படின்னு ஒரு பாஜகவினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். யார் அப்படின்னா சுவேந்து அதிகாரி, மேற்கு வங்கத்தினுடைய பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவரும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி சொல்கிறாரு, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று மேற்கு வங்கத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்துருச்சு அப்படின்னா எதிர்க்கட்சியை சார்ந்த முஸ்லீம் எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றுவோம், துரத்தி அடிப்போம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போ இதுக்கு மம்தா ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த இந்து கார்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்ட்ட விளையாடாத, நான் ஒரு இந்து, சரியா? இங்கே நான் முதலமைச்சராக இருக்கிறேன்னா இங்கே முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள், ஒரே சமத்துவம் உடையவர்கள், சரியா? இந்த இந்து கார்டு வச்சு விளையாடுறதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு பட்ஜெட்டை அறிவிக்கிறார்கள். அந்த பட்ஜெட்டை ஹலால் பட்ஜெட்டுன்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான் இல்லையா? அதாவது சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் உரை நிகழ்த்துகிறார். பேசும்போது ஒரு 100 வாட்டி முஸ்லீம்களுடைய பெயரை சொல்கிறார். இது ஒரு முஸ்லீம் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறானுங்க. குறிப்பாக நீங்கள் பார்க்கணும், இது ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் இந்தியா முழுக்க சங்க பரிவாரங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் மசூதிகள், குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் இருக்கக்கூடிய மசூதிகள் எல்லாம் டார்பாவால் மூடணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். இது நிகழுது. கர்நாடகாவில் இது நிகழுது. இது மேற்கு வங்கத்தில் இப்படி பேசுகிறான். பிஜேபி நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னா எல்லா முஸ்லீம் எம்எல்ஏக்களையும் நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், அதாவது மகாத்மா காந்தி மாதிரியான, நேரு மாதிரியான இந்தியாவுடைய மகத்தான தலைவர்கள் இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவனுங்க என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறானுங்க, என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க பாருங்கள். இவனுங்க மீண்டும் சொல்கிறேன், 2019 மாதிரியெல்லாம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பலத்தோடு பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். மேற்கு வங்கத்தில் 30% அதிகமான முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், உத்தரப்பிரதேசம் மாதிரி இந்தியாவிலேயே அதிகமான முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய முதல் 5 மாநிலங்களில் ஒன்று மேற்கு வங்கம். 30% முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருந்துட்டு ஒருத்தன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்லீம் எம்எல்ஏ பிரதிநிதிகளை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் சட்டமன்றத்திலேருந்து வெளியேற்றுவோம்னு சொல்கிறான். இவன் மீது வழக்கு பதிவு செய்யணும், இவனை தூக்கி சிறையில் போடணும். நான் ஒன்று சொல்கிறேங்க, பாஜக ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் கிறுக்கு பிடிச்சிருக்கு. அவனுங்களுக்கு மூளையே கிடையாது. கொடுக்குற அஜெண்டாவை அப்படியே ஒப்புவிக்கிறது. அது பேசலாமா, பேசக்கூடாதா, இது ஃப்யூச்சரில் நம்முடைய குழந்தைகள் என் அப்பா இப்படி தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி நினச்சி வெட்கப்படுவாங்க. இதை பற்றியெல்லாம் இவனுக்கு கவலையே கிடையாது. இவனுங்களுக்கு மேலே இருந்து சொல்லி கொடுப்பானுங்க, அதை இவனுங்க சொல்கிறது. யார் அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்கள பாராட்டுறது, பதவி கொடுக்கறது, இதுதானே இவர்களுடைய ஒரு 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 சிஸ்டமாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ பெரிய ஆபத்து. நீங்கள் ஒன்று பார்க்கணும், மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு பாஜக எந்தெந்த மாநிலங்கள்லாம் வலுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் எம்எல்ஏக்களோ எம்பிக்களையோ அந்த பிரதிநிதித்துவமே சுத்தமாக கிடையாது, சுத்தமாக கிடையாது எங்கேயுமே. நீங்கள் இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய மிக முக்கியமான மாநிலங்களுடைய சட்டமன்றங்களில் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் ஆயிடுச்சு. அது பாஜக தொடர்ந்து அந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்போது இந்த ரமலான் மாதத்தில் இப்படியெல்லாம் சொல்லும்போது இது ஒரு எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கலவரமாக வெடிச்சதுன்னா அதை பெருசாக்கி ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறானுங்க. எவ்வளவு கேடு கட்டவனுங்களாக இருப்பானுங்க பாருங்கள். இப்போ மோடிஜியும் அமித்ஷாஜியும் உன்னை கண்டிக்க வேண்டாமா? இந்த மாதிரிலாம் ஏன்டா பேசுகிற அப்படின்னு கண்டிக்கணுமா வேண்டாமா? ஆனால் கண்டுக்கவே மாட்டாங்களே, அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்.